Hi friends, இன்னைக்கு கைத்தொழில் களஞ்சியம் சேனல்ல நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வரோம். அதுல நெக்ஸ்ட் 5 ஸ்டிச்சஸ் பார்க்க போறோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வயர் கூடையில போடுற ஐட்டம் crochet work, மேக்ரோமிக் ஒர்க், உல்லன் ஒர்க் எல்லாமே சேல்ஸ் பண்றோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. பூஜை கூட ஃப்ரேமும் சேல்ஸ் பண்றோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட 5 ஸ்டிச்சஸ்க்கு பிராக்டிஸ் இமேஜும் கொடுத்துருக்குறோம். அது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போது ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 லைனாக வரைஞ்சிக்கோங்க. ஒரு ஸ்டிச் போடுறதுக்கு 2 லைன் வரைஞ்சிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஹெரைன் போன் ஸ்டிச்சு பாருங்கள். இந்த மாதிரி 2 லைன் வரைஞ்சிக்கணும். ஒவ்வொருத்துக்குமே 2 லைன் வரைஞ்சிக்கோங்க. ஹெரைன் போன் ஸ்டிச் போடும்போது ஒரு லைனுக்கு 2 இது பாருங்கள். நம்ம நீடில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லைனில் வந்து தான் இன்சர்ட் பண்ணணும். செகண்ட் லைனில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செகண்ட் லைன் 2 லைன் போட்டிருக்கோம். அதில் செகண்ட் லைனில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லைனை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஹெரைன் போன் ஸ்டிச் போடுறதுக்கு இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் லைனில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீடில் அப்படியே வெளியே எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது அதே மாதிரி செகண்ட் லைனில் பாருங்கள், அதே மாதிரி இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொண்டு வரணும். இதை அப்படியே வெளியில் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வரணும். கீழே 2 தடவை பாருங்கள், கீழே இதே மாதிரி, மேலே அதே மாதிரி குத்திட்டே வாங்க. இதுதான் ஹெரைன் போன் ஸ்டிச்சு. ஃபஸ்ட் லைன்லேயும் செகண்ட் லைன்லேயும் மாற்றி மாற்றி நம்ம நீடில் வந்து வெளியில் எடுத்து கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். இதே மாதிரி தான் நீங்கள் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. செகண்ட் லைனில் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோங்க. கொண்டு வந்துட்டு அப்படியே வெளியில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஹெரைன் போன் ஸ்டிச்சு. இதை அப்படியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான். மேல் பக்கத்தில் நீடில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் 2வது லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் நீடில் இந்த மாதிரி குத்தி வெளியில் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் மாற்றி மாற்றி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இதை ஃபுல்லாகவே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எப்படின்றதையும் பார்த்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. உள்ளக்க நீடில் இன்சர்ட் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு பேக் சைடு எண்டு நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி தான் ஹெரைன் போன் ஸ்டிச். இதுதான் ஹெரைன் போன் ஸ்டிச்சு. பின்னாடி எண்டு நாட் போடுறதுக்கு பாருங்கள், ஏதாவது ஒரு இடத்துல நீடில் எடுத்து ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 3 டைம் வந்து பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தடவையுமே 3 டைம் வந்து நல்லாவே நாட் போட்டுக்கோங்க. இதுதான் நம்ம முடிக்கிறதுக்கானது. இதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா டபுள் ஹெரைன் போன் ஸ்டிச் போட போகிறோம். ஹெரைன் போன் ஸ்டிச்லேயே அடுத்த வேரியேஷன் பாருங்கள். இதை எடுத்துக்கோங்க. அடுத்தது போடும்போது கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கோங்க. ஒரு இதுக்கும் ஒரு நாட்டுக்கும் அடுத்த நாட்டுக்கும் இடையில கேப் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கேப் விட்டு போட்டுக்கோங்க. நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ஹெரைன் போன் ஸ்டிச் போட்டோமோ அதே மாதிரி தான் கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போது அதே மாதிரி எண்டு நாட் வந்து பேக் சைடு நீடில் கொண்டு போய் இன்சர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இன்சர்ட் பண்ணிவிட்டு பேக்கில் முடிச்சு போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போது இந்த இதில் போட்டிருக்கோம். இது 2க்கும் சென்டரில் இன்னொரு நாட் போடணும். இன்னொரு கலரில் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. எல்லோ கலர் த்ரெட் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி நீடில் மேல் பக்கத்தில் இன்சர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு போடும்போது செகண்ட் லைனில் இன்சர்ட் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட் லைனில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த இதுக்கு கீழே போடணும். பாருங்கள், இந்த கேப் இருக்க இடத்துல எல்லாம் இன்னொரு ஹெரைன் போன் ஸ்டிச்சு போட்டுகிட்டே வர போகிறோம். இந்த மாதிரி ஹெரைன் போன் ஸ்டிச்சை போட்டுகிட்டே வரணும். கீழ்ப்பகுதியில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம், செகண்ட் லைனில் கொடுத்துருக்கோம். அடுத்தது ஃபஸ்ட் லைனில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க.
செகண்ட் லைனில் அடுத்தது போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் லைனில் முடிச்சாச்சு, செகண்ட் லைனில் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கலரில் ஹெரைன் போன் ஸ்டிச்சஸ் வந்திருக்கும். ரெண்டு இதுக்கும் சென்டரில் உங்களுக்கு வேறு வேறு கலரில் வந்திருக்கும். எல்லோ கலரில் வந்திருக்கும். ரெட்டு எல்லோன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி உங்களுக்கு ஹெரைன் போன் ஸ்டிச்சஸ் வந்து தெரியும். இந்த மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா டபுள் ஹெரைன் போன் ஸ்டிச். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு பேக் சைடு இன்சர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதை பேக் சைடு முடிச்சு போட்டுருங்க. இதுதான் டபுள் ஹெரைன் போன் ஸ்டிச்சு. இந்த இதில் எப்படி நாட் போட்டு முடிச்சோமோ அதே மாதிரி இதுலேயும் நாட் போட்டு முடிச்சிடுங்க. டபுள் கலரில் வந்திருக்குது பார்த்தீங்களா, எல்லோ வித் ரெட் கலர் காம்பினேஷனில் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதே மாதிரி அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஹெரைன் போன் ஸ்டிச்லேயே வேரியேஷன் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ஹெரைன் போன் ஸ்டிச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 த்ரெட்டாக சேர்த்து எடுத்துக்கோங்க. ஒரு இதில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அப்படியே எடுத்துக்கோங்க. நான் 3 மட்டும் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. பாருங்கள், இந்த மாதிரி தான் போடணும். ஹெரைன் போன் ஸ்டிச்சவே நல்லா நெருக்கமாக போட்டுக்கணும். பாருங்கள், இந்த இடத்துல இருந்து நான் இன்சர்ட் பண்ணுறதை பாருங்கள், இந்த இடத்துக்கு இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் க்ளோஸ்டாக போட்டுகிட்டே வரணும். 6 இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா நெருக்கமாகவே தெரியும். இந்த இடத்துல இருந்து இந்த ரெண்டுக்கும் நடுவில் குத்துறேன். இதே மாதிரி தான் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், ரெண்டுக்கும் நடுவில் தான் கொண்டு வர்றேன். இதே இது நீங்கள் வந்து 6 த்ரெட்டு எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா நல்லா நெருக்கமாக உங்களுக்கு தெரியும். நான் இப்போ உங்களுக்கு எப்படி பக்கத்தில் போட்டால் உங்களுக்கு தெரியாதுன்றதுனால 3 இதை வச்சு மட்டும் போட்டு காட்டுறேன். பாருங்கள், இதுதான் வந்து க்ளோஸ்டு ஹெரைன் போன் ஸ்டிச்சு. இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 6 இது எடுத்திங்கன்னா நல்லா நெருக்கமாகவே இருக்கும். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. இப்போது இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் காட்டுறேன். இப்போ இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம எப்படி ஹெரைன் போன் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு ஒன்லி செகண்ட் ஒன்லி நாட் போட்டோமோ அதே மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போட ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், மேல் பக்கத்தில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. வி ஸ்டிச் போட போகிறோம். மேல் பக்கத்தில் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதுக்கு பக்கத்துலேயே ஒரு தடவை நீடியில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ இது ரெண்டுக்கும் இடையில அடிப்பகுதியில் சென்டரில் இந்த மாதிரி நீடியில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இன்சர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ வி மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஒரு லாக் பண்ணணும். அதுக்கு வெளிப்பக்கமாக ஒரு லாக் போட்டுருங்க. அவ்வளோதான் வி ஸ்டிச். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நீடியில் கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு குறிப்பிட்ட கேப் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கேப் விட்டுட்டு நீடியில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த 2 நீடிலுக்கும் சென்டரில் அடிப்பகுதியில் நீடியில் விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் வி ஸ்டிச்சு. இதுதான் வி ஸ்டிச்சு. பாருங்கள், இந்த நீடியில் கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரெண்டுக்கும் இடையில ஒரு கேப்பு மேல் பக்கத்தில், அடிப்பகுதியில் இது ரெண்டுக்கும் சென்டரில் நீடியில் வெளியில் கொண்டு வாங்க. அவ்வளோதான் வி ஸ்டிச்சு. இந்த வி ஸ்டிச்சை ஃபுல்லாகவே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். பாருங்கள், நீடியில் மேலே எடுத்துக்கோங்க. ரெண்டுக்கும் இடையில ஒரு கேப், எந்த அளவுக்கு உங்களுக்கு வி ஸ்டிச் வேணுமோ அந்த அளவுக்கு கேப்பு. இந்த ரெண்டுக்கும் சென்டரில் செகண்ட் லைனில்
நீடியில் வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்துட்டு கீழ் பக்கத்தில் ஒரு லாக்கு. அவ்வளோதான், வி ஸ்டிச் போட்டாச்சு. இதை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 4th ஸ்டிச்சு போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு 5th ஒன் பார்த்திங்கன்னா ஒய் ஸ்டிச் வந்து எப்படி போடலான்றதை பார்க்கலாம். நம்ம வி ஸ்டிச் போட்டோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் வி ஸ்டிச்சில் நம்ம லாக் போட்டோம். இதில் லாக் போடாமல் அடிப்பகுதிக்கு கொண்டு வரணும். ரெண்டுக்கும் இடையில கேப்பு சென்டர் பாயிண்டில் செகண்ட் லைனில் கொண்டு வரணும். தேர்ட் லைனில் கொண்டு வந்து ஒய்யாக மாற்றிடணும். இதுதான் ஒய் ஸ்டிச். பாருங்கள், இந்த மாதிரி ஒய் ஸ்டிச் ஒரு ஃபஸ்ட்டு கீழ் பக்கத்துலேருந்து மேல் பக்கம் ஃபஸ்ட் லைனில் ஃபஸ்ட் லைன்லேயே குறிப்பிட்ட கேப்பு, அடுத்து செகண்ட் லைனில் சென்ட்ரு பார்த்து வெளியில் எடுத்துக்கோங்க. தேர்ட் லைனில் அதே ஸ்ட்ரைட் லைனுக்கு கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான், இதுதான் ஒய் ஸ்டிச்சு. திரும்ப பாருங்கள், மேல் பக்கத்தில் நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. ரெண்டுக்கும் இடையில ஒரு குறிப்பிட்ட கேப் இருக்கணும். செகண்ட் லைனில் சென்டர் பார்த்து நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. இதை அப்படியே வெளியில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது ஒய் மாதிரி கீழே அடிப்பகுதிக்கு கொண்டு வந்துடணும். அந்த சென்டரில் உள்ள த்ரெட்டை வெளியில் கொண்டு வந்துடுறோம். அவ்வளோதான் ஒய் ஸ்டிச். நம்ம வி ஸ்டிச் போட்ட மாதிரியே தான் கீழே வந்து 3வது லைனில் வந்து ஒரு ட்ராப் பண்ணி அதில் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போது ஹெரைன் போன் ஸ்டிச், டபுள் ஹெரைன் போன் ஸ்டிச், அப்புறம் க்ளோஸ்டு ஹெரைன் போன் ஸ்டிச் எப்படி போடலான்றதை பார்த்துருந்தோம். வி ஸ்டிச், ஒய் ஸ்டிச், இந்த 5 ஸ்டிச்சஸுமே பார்த்துருந்தோம். இது எல்லாத்துக்குமான ப்ராக்டிஸ் இமேஜ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் வரும். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த 5 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறோம். இந்த 15 ஸ்டிச்சஸ்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.